1 மைனஸ் 2 4 என்ற புள்ளிவழி செல்வதும் x பிளஸ் 2y மைனஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 11 என்ற தளத்திற்கு செங்குத்தாகவும் x பிளஸ் 7 பை 3 இஸ் ஈக்குவல் டு y பிளஸ் 3 பை மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு z பை 1 என்ற கோட்டிற்கு இணையாகவும் அமையும் தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. இந்த கணக்கை படிச்ச உடனே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு புள்ளி 2 இணை வெக்டர் கொடுத்தா தளத்தினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஃபார்முலா பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்க போறோங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். அதாவது ஏ வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளிவழி செல்வதும் பி வெக்டர் மற்றும் சி வெக்டருக்கு இணையான தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் புள்ளி பெருக்கல் இங்க பிசியினுடைய வெக்டர் பெருக்கல் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ நமக்கு இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு கிவன் நமக்கு ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த புள்ளியில இருந்து. ஸோ 1 மைனஸ் 2 4 அப்படிங்கிற காரணத்தினால ஐ வெக்டர் மைனஸ் 2 ஜே வெக்டர் பிளஸ் 4 கே வெக்டர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்க பி டைரக்டா கொடுக்கல, ஸோ இன்டைரக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சி எழுதிக்கலாம். சி என்னது, இந்த 3 மைனஸ் 1 1. ஸோ சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 3 ஐ வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் பிளஸ் கே வெக்டர். ஓகே, ஸோ இந்த பி வெக்டர் என்னது, நமக்கு இங்க தளத்தினுடைய சமன்பாட்டுல இருந்து நம்ம எடுக்கணும். ஸோ இந்த தளம் எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னு இருக்குது. ஸோ இது ஒரு கார்ட்டீசியன் சமன்பாடு. இதை என்னது நம்ம வெக்டர் சமன்பாடா மாத்திக்கலாம். ஸோ மாத்தும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆர் வெக்டர் புள்ளி பெருக்கல் நமக்கு இங்க 1 2 மைனஸ் 3. ஸோ நமக்கு ஐ வெக்டர் பிளஸ் 2 ஜே வெக்டர் அதுக்கப்புறம் மைனஸ் 3 கே வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 11. ஓகே, ஸோ நமக்கு இணை அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய வெக்டர் இதுதான் நமக்கு அந்த வெக்டர். ஸோ நம்மளுடைய பி வெக்டரும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஐ வெக்டர் பிளஸ் 2 ஜே வெக்டர் மைனஸ் 3 கே வெக்டர். நம்மளுக்கு கணக்குல என்னது பிசியினுடைய வெக்டர் பெருக்கல் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பி வெக்டர் வெக்டர் பெருக்கல் சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது இங்க ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர். ஸோ பிங்கிறது என்னது 1 2 மைனஸ் 3. ஸோ 1 2 மைனஸ் 3. சிங்கிறது என்னது 3 மைனஸ் 1 1. ஸோ 3 மைனஸ் 1 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஐ வெக்டர் பெருக்கல் 2 மைனஸ் இங்க மைனஸ் 1 பெருக்கல் மைனஸ் 3 பிளஸ் 3. ஸோ 2 மைனஸ் 3. அதுக்கப்புறம் மைனஸ் ஜே வெக்டர் இங்க ஓரன் 1 மைனஸ் இங்க 3 9. இங்க மைனஸ் இருக்கிறதுனால இது பிளஸ்ஸா மாறிடும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு பிளஸ் கே வெக்டர் பெருக்கல் ஓரன் 1. ஸோ மைனஸ் 1 மைனஸ் இங்க 2 6. ஸோ மைனஸ் 6. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க 2 மைனஸ் 3ங்கிறது நமக்கு மைனஸ் 1. ஸோ மைனஸ் ஐ வெக்டர் இங்க 9 பிளஸ் 1 10. ஸோ மைனஸ் 10 ஜே வெக்டர் அதுக்கப்புறம் இங்க மைனஸ் 1 மைனஸ் ஆகுது மைனஸ் 7 கே வெக்டர். ஓகே, ஸோ நம்ம பிசியினுடைய வெக்டர் பெருக்கல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் லைட்டா சிம்பிளை பண்ணிக்கலாம். அதாவது ஒரு மைனஸ் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு இங்க ஐ வெக்டர் இங்க பிளஸ் 10 ஜே வெக்டர் அதுக்கப்புறம் இங்க பிளஸ் 7 கே வெக்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இதுல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ ஆர் வெக்டர் மைனஸ் நம்மளோட ஏ வெக்டர் இங்க இருக்குது, அதாவது ஐ வெக்டர் மைனஸ் 2 ஜே வெக்டர் அதுக்கப்புறம் பிளஸ் 4 கே வெக்டர். ஓகே, புள்ளி பெருக்கல் இங்க பிசியினுடைய வெக்டர் பெருக்கல். ஸோ நமக்கு என்னது மைனஸ் ஆஃப் ஐ வெக்டர் பிளஸ் 10 ஜே வெக்டர் பிளஸ் 7 கே வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு இங்க ஒரு மைனஸ் இருக்குது, அதை கேன்சல் பண்றதுக்காக ரெண்டு டேர்மையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மைனஸால டிவைட் பண்றோம், டிவைடட் பை மைனஸ் 1. ஸோ அது மட்டும் இல்லாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆர் ஆல உள்ள கொண்டு பெருக்கிக்கலாம். ஸோ ஆர் வெக்டர் புள்ளி பெருக்கல் நமக்கு இங்க என்ன கிடைக்கும், இங்க ஐ வெக்டர் பிளஸ் 10 ஜே வெக்டர் பிளஸ் 7 கே வெக்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இது ஒரு டேர்ம். இங்க ஒரு மைனஸ் இருக்குது, இங்க என்னது அந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு என்னது ஒரு மைனஸ் இங்க ஐ வெக்டர் மைனஸ் 2 ஜே வெக்டர் பிளஸ் 4 கே வெக்டர் புள்ளி பெருக்கல் இங்க என்னது நமக்கு ஐ வெக்டர் பிளஸ் 10 ஜே வெக்டர் பிளஸ் 7 கே வெக்டர்.
is equal to 0. So this is equal to r vector dot நமக்கு I vector plus 10j vector plus 7k vector minus இங்க 1 பெருக்கல் 1 1 அதுக்கப்புறம் நமக்கு மைனஸ் 2 பெருக்கல் 10 ஸோ நமக்கு என்னது மைனஸ் 20 பிளஸ் 4 இங்க 7 7 நாங்க 28 ஸோ பிளஸ் 28 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆர் வெக்டர் புள்ளி பெருக்கல் நமக்கு ஐ வெக்டர் பிளஸ் 10j வெக்டர் பிளஸ் 7k வெக்டர். இங்க வந்து என்னது நமக்கு 28ல 20 போச்சுன்னா 8 ஸோ பிளஸ் 1 9 ஸோ இங்க வந்து மைனஸ் 9 இருக்கு அது அந்த பக்கம் கொண்டு போயிட்டா என்னது நமக்கு பிளஸ் 9 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான நமக்கு துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கார்ட்டீசியன் சமன்பாடு எழுதிக்கலாம். கார்ட்டீசியன் சமன்பாடு வந்து கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. அதுவும் நம்மளுடைய துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு வந்து ஈஸியா எழுதிடலாம். அதாவது இங்க IJK வந்து நம்ம XYZன்னு ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சு போச்சு. ஸோ நமக்கு x பிளஸ் 10y பிளஸ் 7z இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ இதான் நமக்கு தேவையான கார்ட்டீசியன் சமன்பாடு. இது வந்து நமக்கு தேவையான துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. இந்த ரெண்டை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது ரெண்டையுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம்.